அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதில் முதலாவதா தனுசு ராசியில் இருக்கிற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நல்லெண்ணத்துடன் வாழ்ந்து வரும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நன்மையான மாதம். கேது பகவானுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் செய்து வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும், லாபம் அதிகரிக்கும், நினைத்த வேலை நடக்கும், அலுவலக பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வழக்கு முடிவிற்கு வரும், புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி ஆதாயம் தரும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கடி விலகும், நீண்ட நாள் எதிர்பார்த்த வரவு தக்க சமயத்தில் கை கொடுக்கும், படிப்பு விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், வெளிநாடு செல்வதற்காக முயற்சி மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும், புதிய சொத்து வாகனம் என்ற கனவு நனவாகும், நேற்றைய முயற்சிகள் வெற்றியாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும், திட்டமிடாமல் கூட இருந்த ஒரு சில வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. கேந்திர பலத்துடன் சூரியனும் ராகுவும் சஞ்சாரிப்பதால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். பிள்ளைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 16, 21, 25, 31, ஏப்ரல் 3, 7, 12. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 6. இந்த பங்குனி மாதத்துல மூலம் நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, விநாயகரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். அதே தனுசு ராசியில இருக்கிற இரண்டாவது நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து வரும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் ராசிநாதன் குருவும் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். நீண்ட நாள் திட்டமிட்ட வேலை சுலபமாக நடக்கும். இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவானின் பார்வைகளால் தொழில் வியாபாரம் மேன்மையடையும். அரசு தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தொண்டர்களின் பலமும் தலைமையின் ஆதரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அசையாத புதிய சொத்துக்கள் சேரும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை கூடும். சமுதாயத்தில் தனித்து நின்று சாதித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். கடந்த கால நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. முதியவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது, நோய் வந்தவுடன் மருத்துவரை சந்திப்பது அவசியம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 15, 21, 24, 30, ஏப்ரல் 3, 6, 12. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 7. இந்த பங்குனி மாதத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட சங்கடம் விலகும். அதே தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள், இந்த மாதத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். எதிலும் தனித்துடன் திகழும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதம். உங்கள் பாக்கிய ஸ்தானாதிபதி பலம் பெறுவதால் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்கு முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும்.
புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு அமையும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் லாபம் கூடும். அந்நியர்களால் லாபம் கிடைக்கும். சகாயஸ்தான சனியால் உங்கள் முயற்சியாவும் வெற்றியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை நடைபெறாமல் இருந்த வேலை இப்பொழுது முடிவிற்கு வரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரித்து வரும் செவ்வாய் உங்கள் திறமையை அதிகரிப்பார். வேகமும் செயல்பட வைப்பார். இத்தனை நாளும் சோர்வாக இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை உண்டாகும். வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்துவது அவசியம். தம்பதிக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது முக்கியம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 19, 21, 28, 30, ஏப்ரல் 1, 3, 10, 12. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 8. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இந்த பங்குனி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம், லக்ஷ்மியை வழிபட கவலை விலகும், பணம் வரும்.